அநேகர் ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம், தினமும் ஒரு வாக்குத்தத்தம், வாரம் ஒரு வாக்குத்தத்தம், மாதம் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. அதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னை அழைத்தார் என்றார். ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பண்ணிதான் அழைத்து கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். பாரு, உன் ஜனத்தை நான் இப்படியா பெருக பண்ணணும்னு சொன்னாரு, உன் சந்ததியை பெருக பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப அப்படிப்பட்ட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போகின்றோம். நீங்க நிறைய பேர் கேட்டா, பிரதர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தான்னு கேட்டா, தெரியல பிரதர், ஞாபகம் இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் யாராவது கொடுத்தாங்க, அது ஞாபகம் இருக்கு இல்ல, அதை பத்திரமா வைத்துக் கொண்டிருக்கீங்கல்ல. வாக்குத்தத்தத்தை தேவன் உன்னை அடைத்த நோக்கம், உன்னை இந்த வசனத்தை வைத்ததா, உன்னை இந்த காரியத்தை வைத்தா, உன்னை அடைச்சு நடத்துன்னு சொல்ற தேவன், அந்த வாக்குத்தத்தம் ஏன் மறந்து போகின்றோம்? ஹலோ, பிரைஸ் லார்ட். வாங்க சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நினைவு கூறுமே சுராஜா, நம்மை விசாரிக்கும் மகிமையின் ராஜா. நன்றி நன்றி நன்றி, நாளெல்லாம் நன்றி, நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. நன்றி நன்றி நன்றி, நாளெல்லாம் நன்றி, நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. அன்னாளின் கண்ணீரை நினைத்து அவள் மலட்டு சாபத்தை நீக்கி, அன்னாளின் கண்ணீரை நினைத்து அவள் மலட்டு சாபத்தை நீக்கி, கர்ப்பத்தை திறந்தி சாமுவேலை தந்தி, ஆனந்தம் ஆனந்தமே. கர்ப்பத்தை திறந்தி சாமுவேலை தந்தி, ஆனந்தம் ஆனந்தமே. நினைவு கூறுமே சுராஜா, நம்மை விசாரிக்கும் மகிமையின் ராஜா. நன்றி நன்றி நன்றி, நாளெல்லாம் நன்றி, நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. நான் நன்றி நன்றி நன்றி, நாளெல்லாம் நன்றி, நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. கீழ்ப்படிந்த நோவாவை நினைத்து அவன் குடும்பத்தை பேழைக்குள் காத்தி, கீழ்ப்படிந்த நோவாவை நினைத்து அவன் குடும்பத்தை பேழைக்குள் காத்தி, அழிவுக்கு விலக்கி ஆசீர்வாதம் தந்தி, ஆனந்தம் ஆனந்தமே. அழிவுக்கு விலக்கி ஆசீர்வாதம் தந்தி, ஆனந்தம் ஆனந்தமே. நினைவு கூறுமே சுராஜா, நம்மை விசாரிக்கும் மகிமையின் ராஜா. நன்றி நன்றி நன்றி, நாளெல்லாம் நன்றி, நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. நன்றி நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. நான் நன்றி சொல்லி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பெரும்பாக்கம் ஜீவன் விசுவாச கூடாரம் திருச்சபை வழங்கும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சில காரியங்களை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திவிட்டு தேவனுடைய வார்த்தை கடந்து போகின்றேன். என்னவென்றால், ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை காண்பது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அநேக ஆதரவு கொடுத்து வருவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் உங்களையும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆஸ்வதிப்பாராக. ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் செய்து எனக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என்னவென்றால், சென்ட்ரல் சென்னையில் வந்துட்டு மத்தியில் ஆராதனைப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதற்கான இடங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
என்னவென்றால் ஒரு 100 பேர் அமர்ந்து, அல்லது ஒரு 50 100 பேர் அமர்ந்து உபவாசத்தோடு உபவாச ஜெபம் மற்றும் ஊழியர்கள் ஜெபம், பாஸ்டர்ஸ்க்காக ஒரு ஜெபம், உபவாச ஜெபம் மற்றும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் காண வேண்டும் என்று ஒரு சிலர் எனக்கு மாதாவரம் அரக்கோணத்தில் வந்து ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எனக்கு கேட்டுட்ருக்கீங்க. ஆகையினால அதற்கான இடங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அப்படி ஒரு இடம் கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாகவே நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவேளை எனக்கு ஒரு இடம் இருக்குது பாஸ்டர், என் சென்னையில் என்னுடைய உறவுக்காரர் மத்தியில் ஏதோ ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கென்று இடம் கொடுக்கிற, நான் அதை மொத்தமாக அல்ல, ஒரு ஊழியத்திற்கென்று கேட்கிறோம். கொஞ்ச நாட்கள் அந்த ஊழியத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம். உங்களால் முடிந்தும் பட்சத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் நடத்துவாராக. இந்த நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மோடு பேசுவாராக. நல்ல தகப்பனே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. உன் சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் ஆண்டவரை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த மாலையில் நடக்கிற கூடுகை கர்த்தர் ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதமுள்ள வார்த்தையாக இருக்க கர்த்தர் கிரியை செய்யுங்க. தெய்வ ஆவியானவர் துணையாக நில்லுங்க. அதிசயத்தை அற்புதம் செய்யுங்க. இதை பார்க்கிறவர்கள் இன்னும் ஒரு உலகத்தில் ஆண்டவரை எல்லா பிரச்சனைகள் நீங்க சமாதானத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஸ்தோத்திரிக்கிறேன். வாழ்த்து வழிநடத்தும் இயேசுவின் பிதாவே, ஆமென். இந்த நாள் தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகின்றார். வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகின்றார். கவனிங்க, வாக்கு தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுவார்? வாக்கு தத்தம் என்றால் என்ன? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்தோடு தான் உதாரணம் சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தை கடந்து போகிறேன். 1993ஆம் ஆண்டு நான் உலக காரியங்களுக்குள்ள இருந்தபோது, 95ஆம் ஆண்டு கர்த்தர் ஒரு திக்கு நாவாய் இருந்த என்னை, குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த என்னை, தள்ளப்பட்டிருந்த என்னை, படிப்பறிவில்லாத என்னை, ஒரு எதற்கும் உதவாதவனாய் இருந்த என்னை கர்த்தர் அழைக்கும்படியாக என்னை அழைத்தார். எப்படி அழைத்தார்? அவர் என்னோடு ஒரு பேசினார். என்னோடு பேசி அவர் என்னுடைய ஸ்கூல்ல மாஸ்டர் மூலமாக பேசினாரு. அதே மாதிரி என் தனிப்பட்ட முறையில் என்னோடு பேசினாரு. பேசுவது மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு அந்த ஸ்கூல்ல, எந்த ஸ்கூல்ல நான் படித்தேனோ, 8வது படிக்கப்படும் போது எந்த ஸ்கூல்ல நான் படித்தேனோ அதே ஸ்கூல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வார்த்தையின்படியே தேவன் இன்றும் நடத்தி கொண்டு வருகின்றார். பிரியமானவர்களே, வாக்கு தத்தத்தை தேவன் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நமக்கு. இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு வாக்கு தத்தத்தை மறந்துடுறாங்க. என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார் என்பது மறந்துடுறாங்க. எப்படி உன்னை அழைத்தார் என்று தெரியாது. கர்த்தர் உனக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தை கொடுத்துருப்பாரு, அந்த வாக்கு தத்தத்தை கேட்டு அப்படி நடந்தாய் என்று கேட்டால் மறந்துருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒருவேளை நமக்கு தெரிந்தவங்க யாராவது, நமக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவுகள் யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பரிசை நம்ம பத்திரமா வைத்து கொண்டிருப்போம். அந்த பரிசு பொருளை பத்திரமா வைத்து கொண்டு அந்த பரிசை நம்ம கடைசி வரைக்கும் அதை டிராவல் பண்ணும் போது எல்லாம் கொடுப்பான், அதை வைத்து கொண்டிருப்போம். என்னை வளர்த்த என்னுடைய மரகதம் ஐயாவும் மரகதம் அம்மாவும் பெஞ்சமின் ஐயாவும் என்னுடைய அம்மாவுடைய அம்மா. என்னை வளர்த்தவங்க தான். 6 மாதம் குழந்தைல வளர்த்தவங்க தான். ஆனால் அவங்க ஒரு காலகட்டத்தில் 2011ஆம் ஆண்டு முன்பதாக நான் வீட்டில் இருக்கப்படும் போது நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வேணும்னு கேட்டேன். ஏன்னா என்னுடைய அம்மா வந்துட்டு நிறைய பாத்திரங்கள் வைத்திருப்பாங்க. அந்த பாத்திரங்களை ஒவ்வொரு அடுக்க பார்க்க முடியும்போது ஒரு பாத்திரத்தில் கோதுமை இருக்கும், மைதாமாவும் இருக்கும், ஒவ்வொரு பாத்திரத்தில் ஒரு விதமாக இருக்கும். நான் சொல்வேன், அம்மா உனக்கு அடுத்தது வந்துட்டு இந்த பாத்திரம் எனக்கு வேணும், உங்கள் ஞாபகத்தை வச்சுப்பேன் சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அவங்க இறந்த பிற்பாடு அந்த பாத்திரம் சில ஆண்டுகள் கழித்து என்னிடத்து வந்தது. இன்னைக்கும் அந்த பாத்திரம் என் வீட்டில் அதை அழகாக பத்திரமா வைத்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு பாத்திரத்தை இந்த மரியாதை என்றால் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் மறந்து போகின்றோம். சங்கீத புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்க 2 வாசிக்கப்படும் போது கவனிங்க, வாக்கு தத்தத்தின் மூலமா அப்ப நடக்கிற என்னன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று இந்த வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் அழைக்கின்றார். அழைக்கிறது மட்டுமல்ல, இப்ப வாசிக்கலாம். எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலிருந்து 10 வசனம் வரை தேவன் ஃபர்ஸ்ட் என்னை அழைக்கிறாரு, 2வது காலை ப்ராமிஸ் கொடுக்கிறார். துன்மார்க்கருடைய பாவத்துல இருந்து விட்டு வெளியே வா, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன் அப்படி வாசிக்கப்படும் போது எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துங்க, 2வது 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்படி 7ஆம் வசனம் வாசிச்சார். ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரு? நான் உன்னை தாயின் கருவில இருந்து உன்னை அழைச்சிருக்கேன். கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு, எரேமியாவுக்கு ப்ராமிஸ் பண்றாரு. இந்த நாள்ல அந்த காலகட்டத்துல கர்த்தர் எனக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ஒருவேளை என்னுடைய குடும்பத்திற்கு நான் உதவானா இருந்திருக்கேன், என் அயலாருக்கு நான் உதவாதவனா இருந்தேன். ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே அடைஞ்சேன். கவனிங்க, சொல்லுவாங்க அவனுக்கு ஞானம் இருக்குது, இவனுக்கு ஞானம் இருக்குது, ஆனா உனக்கு ஒண்ணுமே இல்லை. உலகம் நம்மை பற்றி புரிஞ்சுக்காது. கர்த்தர் நம்ம தாயின் கருவிலே அறிந்திருக்கிறார். அவர் அறிந்த தேவனா இருந்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய தாயில் கருவில் அருந்து மட்டுமல்ல, உன்னை தீர்க்கதரிசியாக என்ன இருக்கிறேன். கீழே வாசிங்க 7ஆம் வசனம். நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவை எல்லாம் நீ பேசுவாய். நான் உனக்கு கட்டளை எல்லாவற்றையும் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பாருங்க, கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, இப்படிப்பட்ட வார்த்தை கொடுக்கிறாரு, இப்படிப்பட்ட வசனத்தை கொடுக்கிறாரு. அந்த சகோதரியை பார்க்கிற நீங்கள், கர்த்தர் உங்களுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். திக்குனாவா இருந்தேன், அம்மா சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும், என்னால பேச முடியாது, உலகம் எல்லாம் என்னை நிந்தித்தது, அழுதேன், கண்ணீர் விட்டேன். அப்ப சொன்னாரு, உன்னை நீ மூடன் என்று எண்ணாத, உனக்கு ஞானம் இல்லை என்றாத, உன் தாய் உன்னை பார்க்கல, உன் தகப்பன் உன்னுடைய சுபாவம் தெரியாது, ஆனா நான் உன்னை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து இன்று வரைக்கும் கிட்ட 95ஆம் வருஷம் கொடுத்தது 2025 வருஷம். 2025 வருஷத்துல இன்னி வரைக்கும் அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் வாசிப்பது உண்டு. ஒவ்வொரு நாளும் வாசிப்பது உண்டு. கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறாரா? இன்னைக்கு அநேகர் ஆண்டுக்கு ஒரு வாக்கு தத்தம், தினமும் ஒரு வாக்கு தத்தம், வாரம் ஒரு வாக்கு தத்தம், மாதம் ஒரு வாக்கு தத்தம் இருக்குது. அதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா என்னை அழைத்தார் என்றார். ஆபிரகாமை வாக்கு தத்தம் பண்ணிதான் அழைத்து கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். பாரு, உன் ஜனத்தை நான் இப்படியா பெருக பண்ணணும்னு சொன்னாரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப அப்படிப்பட்ட இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாக்குத்தத்தத்தை மறந்து போகின்றோம். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டா, பிரதர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தான்னு கேட்டா, தெரியல பிரதர், ஞாபகம் இல்லை. நான் ஒண்ணு கேட்கிறேன்,
உங்களுக்கு ஒரு பரிசு பொருள் யாராவது கொடுத்தாங்க, அது ஞாபகம் இருக்கு இல்ல, அதை பத்திரமா வைத்துக் கொண்டிருக்கீங்கல்ல. வாக்கு தத்தத்தை தேவன் உன்னை அழைத்த நோக்கம், உன்னை இந்த வசனத்தை வைத்ததா, உன்னை இந்த காரியத்தை வைத்தா உன்னை அடைச்சு நடத்துன்னு சொல்ற தேவன், அந்த வாக்கு நம்ம ஏன் மறந்து போகின்றோம்? மறந்து போறோம். என்ன வாக்குதான் ஏதோ வாக்குதான் தெரியாது. இன்னைக்கு உங்களோட பேசுகின்ற வார்த்தை மீதி 2 காரியங்களை சொல்ல முடிக்க போகிறேன். வாக்கு தத்தத்தை சொல்வது மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். அந்த வாக்கு தத்தத்தை உங்க இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்தம் சிந்தையில் எழுதி கொள்ளுங்கள். அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். எங்க தெரியுமா? உங்க அயலார் மத்தியில, உங்க உறவுகள் மத்தியில, உங்களை நிந்திக்கிற மத்தியில கர்த்தர் உங்களோட இருக்கிறதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இல்ல, கவலைப்படாதீங்க. உங்க வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருல்ல, நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுங்க, நான் ஏதோ மறந்துட்டேன் இசப்பா, எனக்கு வாக்கு தத்தம் கொடுங்க. ஒருவேளை அந்த வாக்கு தத்தம் நம்மளை ஸ்திரப்படுத்துற மாதிரி இருந்தா அதையும் கேளுங்க. நம்மளுக்கு உயிர்ப்பிக்கிற மாதிரி இருந்தா வாக்கு தத்தம் கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கணும், நீங்களா கிரியேட் பண்ணாதீங்க. நீங்களா ஒரு வசனத்தை எடுத்து இந்த வாக்கு தத்தம் எந்தன்னு சொல்லாதீங்க. யாரோ ஒரு தேவ மனுஷன் மூலியமாக எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு வாக்கு தத்தம், நானா கிரியேட் பண்ணல, நானா எடுத்து பைபிளை வாசிச்சு இந்த வாக்கு தத்தம் எந்த நான் நினைக்கவே இல்லை. அந்த ஸ்கூல்ல அந்த ரூம்ல நான் அமர்ந்து முதல்ல அமரும் போது ஒருவேளை என் பெற்றோர் சபையில நான் பிரசங்கத்தை கேட்டிருப்பேன். என் சபையில எங்க ஐயா பிரசங்கம் பண்ணது, எங்க அப்பா பிரசங்கம் பண்ணது, தாத்தா முப்பாட்டம் பிரசங்கம் பண்ணது நான் கேட்டிருக்கலாம். அந்த பிரசங்கத்தை காட்டிலும் கர்த்தர் என்னை முதலா அழைத்த அந்த வாக்குத்தத்தம், ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனத்தை என் தகப்பனார், என்னோட முன்னோர், என்னோட தாத்தா அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, என்னோட பெரியப்பா எல்லாரும் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு தேவை கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நான் சரியான பிடித்திருக்கிறேன்னா. 2வது காரியத்தை வாசிக்க போறோம். வாசிக்க பார்ப்போம். யோசுவா 21ஆம் அதிகாரம் 43 45 முறை வாசிக்க கேட்க போறோம். யோசுவா 21 43 45 முடிய. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே கொடுத்தார். கவனிங்க சிஸ்டர், கவனிங்க பிரதர், கவனிங்க. உங்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட கொடுத்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் என்ன தெரியுங்களா, ஆண்டவர் சொன்னார்னா உடனே செய்திடணும், உடனே கழிச்சிடணும். ஆனா வேதம் சொல்றது பிதாக்களுக்கு ஆணையிட்ட காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். பிதாக்களுக்கு ஆணையிட்ட, உங்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட காரியத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். யாருக்கு கொடுத்தார்? தேசத்திற்குள்ள இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களை சுதந்திரத்துக்குள்ள வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார்னா நிச்சயமாக செய்வார். மனுஷனுடைய வார்த்தை கூட மாறி போகும். ஆனா நிச்சயமாக உங்களுக்கு சொல்றேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டார்னா நிச்சயமா செய்வார். நாட்கள் கடந்து போகலாம், வாரங்கள் கடந்து போகலாம், நேரங்கள் கடந்து போகலாம், ஆனா கர்த்தர் செய்ய காரியம் ஒருபோதும் கடந்து போகாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அந்த வாக்கு தத்தத்தை பிடிக்கிறது மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்தத்துல நம்ம எந்த அளவுக்கு ஆழமாய் ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆழமாக விசுவாசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆழமாக நம் தேவன் சமூகத்துல இருக்கிறோம் என்பதை பற்றி தேவன் அறிந்து கொண்டே இருப்பார். தேவன் அறிந்து கொண்டே இருப்பார். மறந்துடாதீங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாருன்னா நாம அவர் செய்ய ரெடியா இருக்காரு. நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அவைகளை வாங்க கொள்வதற்கு? இதை சொல்றது, பிதாக்களுக்கு ஆணையிட்ட காரியத்தை கர்த்தர் பின்னாடி கொடுக்கிறார். அவனு சொல்லியிருப்பாரு, இவர் செய்யறாரு. அவ சொல்றத கதை செய்வார். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டு சொல்றாரு, ஆண்டு வாரம் சபைக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாவற்றுக்கும் போறேன், ஆண்டு கொடுக்கல. கேட்கவே கேட்காதீங்க. இன்னொருத்தர்னா எல்லாருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு மாதிரி, உடனே அதை செய்யணும், உடனே ஆண்டு கொடுத்துடணும், உடனே ஜெபம் வரணும். அதெல்லாம் வரும். நான் கேட்கிறேன், வாரத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ண போதுமா? அல்லது மாசத்துல ஒரு நாள் ஜெபம் பண்ண போதுமா? நாம் தினந்தோறும் தேவன் தானியேலை போல நாம் ஜெபிக்கிறோமா? கர்த்தர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்.
வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இஸ்ரவேலுக்கு சொன்னாரு, நான் செய்வேன்பான்னு. கீழே வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னா நிச்சயமாகவே உனக்கு பிரச்சனை இல்லாம நடத்துவார். திரும்பவும் சொல்றாங்க, ஆண்டவரே உனக்கு கொடுத்துட்டாருன்னா, ஆண்டவரே உங்களுக்கு வாக்கத்தை கொடுத்து உங்களுக்கு எதை கொடுப்பேன்னு சொன்னாரோ அதை கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போவார். மனுஷனை நம்பி நீங்க போனீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள். மனுஷனை நம்பி நீங்க போனீங்கன்னா ஏமாற்றம் படுவீர்கள். அவர் சொன்னாரு, நான் தருவேன்னு சொன்னாரு. தருவது மட்டுமல்ல, அங்க அவங்களை தங்க வச்சாரு. தங்க வைக்கிறது மட்டுமல்ல, சுற்றிலும் பிரச்சனை இராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். கீழே வாசிங்க. அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. பாருங்க, அவரு சொல்லிட்டாரு, அவரு காண்றாரு. சுத்திலும் அவங்களுக்கு ஜனங்களுக்கு எந்த ஒரு சத்துரும் இராதபடி கர்த்தர் பாதுகாத்தே உண்டா. கர்த்தர் பாதுகாத்தே வந்தா. அவர் சொன்னாரு, நான் செய்வேன்னு செய்தாரு. செய்து மட்டுமல்ல, அவர் சுற்றிலும் ஜனங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். எந்த சத்ருவோ நம்மை மேற்கொள்ளாதபடி. நம்முடைய வாயில நம்ம அறிக்கையிடுறோம், நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தலைவலி வந்தா போதும், யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா போதும், யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க, எதோ பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயத்த எனக்கு புரியல. பெரிய பெரிய பணக்காரர்லாம் இருக்கிறான், லட்சங்களை கோடி கோடியா வைத்திருக்கிறவன் இருக்கான். அவங்களுக்கெல்லாம் செய்யாத காரியத்தை, அவங்களுக்கெல்லாம் நிறைவேறாத காரியத்தை நிறைவேறிடுமா? நான் உனக்கு கேட்கிறேன், உலகத்தானா இருக்கிற அவங்களுக்கு செய்யற காரியத்தை காட்டிலும் உங்களோட இருக்கிற பெரியவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒருவேளை உங்களுக்கு யாரும் செய்தாலும் சரி, உங்களுக்கு யாரு என்ன பண்ணாலும் சரி, உங்க கால் பிடி மண்ணை எடுத்து எதை வேணாலும் பண்ணாலும் சரி, அது உன்னை அணுகாது. அது உங்களை அணுகாது. வாக்கு தத்தம் அதான் வரும்போது நான் நினைச்சுட்டே வந்தேன். வாக்கு தத்தத்தை நம் நிழலை போல நம்முடைய வருஷங்கள் காலங்கள் நடந்து போனாலும் அந்த வாக்கு தத்தமான அந்த நிழல் நம்மளை தொடர்ந்து கொண்டே வருகின்றது. நம்மளை தொடர்ந்து கொண்டே வருகிறது. நாட்களுக்கு நாட்கள், வாரத்துக்கு வாரம், அந்த ஆண்டுக்கு ஆண்டு, காலங்களுக்கு காலங்கள், அந்த நிழல் நம்மளை தொடர்ந்து கொண்டே வந்து அந்தந்த நேரத்தில் அது அப்படியே நிறைவேற்றுகின்றது. நிச்சயமாகவே ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பாருங்க. இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் பிரியம், உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியம். 2வது காரியத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25-29 வரை. இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் உம்முடைய அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு இடத்தை கொடுப்பது மட்டுமல்ல, வாக்குத்தத்தை கொடுக்க மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வீடை கட்டி தராருங்க. பக்கத்துல யாராவது சொல்லுங்க, கைவிட சொல்லுங்க, உங்களுக்கு வீடு இல்லைன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் வீடை கட்டி கொடுப்பார். ஆண்டவர் வீடை கட்டி கொடுப்பார். ஐயோ, அவன் நல்லா இருக்கிறான், அவன் வீடு கட்டி பங்களாவாக கட்டின்னு இருக்கிறான், நான் இப்படியா இருக்கிறேனே, என் வாழ்க்கையில வீடு இல்லையே நினைக்காதீங்க. நிச்சயமாகவே நான் வாடகை வீட்டுல இருக்கிறேனே, மாதம் வாடகை கடத்துறதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. சென்னையில ஒரு இடத்த வாங்க முடியலையே, அல்லது பிற மாவட்டத்தில் இருக்கிற நாடு ஒரு வீடை வாங்க முடியலையே நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கொடுக்கிறார். உங்களுக்கு வீடை கத்த கொடுப்பார். நிச்சயமாகவே ஒருவேளை அந்த ஒரு இடம் இருந்து அதை கட்ட முடியாம இருக்கிறது, அந்த இடமே என் கையில இல்லை, என் கிட்ட இந்த சொத்தை பிடுங்கிட்டாங்க, அந்த என்கிட்ட இந்த இடத்த பிடுங்கிட்டாங்க, என் உறவுக்காரன் பிடிட்டாங்க, என் அயனார் பிடிங்கிட்டாங்க, எனக்கு இத்தனை வருஷமா கோர்ட்ல கேஸ போட்டிருக்கேன், அந்த கேஸ்ல இருந்து அந்த பணம் வரல, அந்த கேஸ்ல இருந்து நியாயம் வரல நினைக்காத. நிச்சயமாகவே கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்க கேஸ பாக்குறாரு. உங்களுக்கு யாரு எதிரா செயல்பட்டாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களை வீடு கட்ட முடியாம உங்க இடத்தை யாராவது பிடுங்கத்துக்கு நினைச்சாங்கன்னா கூட நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு, உங்களையும் பார்க்கிறாரு, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுறவரையும் பார்க்கிறாரு.
உங்க ஆசீர்வாதத்தை பிடுங்கிறவனையும் பார்க்கிறாரு, உங்க ஆசீர்வாதத்தை எடுக்கிறவன் நினைக்கிறவன் பார்க்கிறாரு. ஒருவேளை உங்க இடத்துல இருந்து அவன் காசை வாங்கியிருந்தா கூட கர்த்தர் அவனை நியாயம் தீர்ப்பாருன்னு மறந்து போகாது இருக்கும். நீ உண்மையா ஜெபிக்கிறல்ல, உண்மையா தேவ சமூகத்துல காத்திருக்கல, நீ தேவ சமூகத்துல உண்மையா இருக்கிறல்ல, நிச்சயமா சொல்ற, ஒருவேளை உன் அயலார் உன்னை நிந்தித்தவர்கள் எடுத்துட்டாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவர்களை காண்கின்றார். ஆண்டவர் உனக்கு வீடை கொடுப்பாருங்க. உன் சொத்தை, உன் சுகத்தை, உன் பணத்தை பிடுங்கணும் மத்தியில, உன்னை அழிக்க நினைச்சோம் மத்தியில, என் இடத்துடைய ஆரியம் கோர்ட்ல கேஸ்ல இருக்கு, அந்த கேஸ எடுத்துட்டு உன்னத்தை நம்பி நான் கொடுத்தேன், ஆனா அவங்க செயல்படுத்தல, அவங்க காசை வாங்கிட்டாங்க, நீ நினைக்கிறால, கர்த்தர் அவர்களை காண்கின்றார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தன் பிடுங்கிட்டாங்கன்னா ஒன்னு நினைச்சுங்க, அவங்க உங்களை தொடல, அவங்க கர்த்தரை தொட்டுட்டாங்க. உங்க சொத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பணத்தை ஒருத்தன் பிடுங்கிட்டானா கவலைப்படாதீங்க, கர்த்தர் அவங்களை நிந்திப்பார், அவங்களை சங்கரிப்பார். நீங்க செய்ய வேண்டியது ஜெபிக்க வேண்டியது. உங்களுக்கு தான் வர்க்க, எனக்கு வசனம் முடிக்கும் ஏசாயா புஸ்தகத்துல, எனக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்றுவார் என்று. அதனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு. உங்க சொத்து போச்சு, சுகம் போச்சு, வீடு கட்ட முடியல, வாச கட்ட முடியல, நீ கவலைப்படாத, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகின்றார். இந்த நாளில் கர்த்தர் நடத்துவாராக. தொடர்ந்து ஜெபிங்கள், ஜெபித்துக் கொள்ளும். ஒருவேளை நீங்கள் ஜீவன் விசுவாச கூடாரம் பெரும்பாக்கம் மற்றும் மேடவாக்கம், சோடிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, நாவலூர் பகுதியில் இருப்பீர்கள் என்று தயவுசெய்து சபையாரணை காலை 7 மணிக்கு தொடங்கி 9 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தயவுசெய்து வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன், கர்த்தர் நடத்துவாராக. எல்லா தடைகளும் நிச்சயமா நீக்கும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் வீடை கட்டி கொடுக்க போகின்றார். திரும்ப சொல்றேங்க, இஸ்ரவேல் குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் நிச்சயமாகவே வீடு கட்டி கொடுப்பார். இந்த இஸ்ரவேல் குடும்பத்தார் யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. கண்களும் மூலமா நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தின்படி பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, அவருடைய தேவையை சந்திங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க இருந்ததுக்காக நன்றி. அதிசயத்தை அற்புதம் செய்ய ஏசப்பா. எனக்கு இது நடக்கலை அப்பா, எனக்கு இப்படியே பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையிலும் நீக்க, அவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்பட, சமாதான நிலங்க கர்த்தர் கிரியை செய்ய முடியாம ஸ்தோத்திர நேரத்துல நான் சரிய வியாதியில இருக்கிறேன், கேன்சர்ல, லங்ஸ் ப்ராப்ளத்துல, லிவர் ப்ராப்ளத்துல, தைராய்டு ப்ராப்ளத்துல, தலைவலி பல நாட்களா இருந்து கொண்டிருக்கிறது, சரியாலாத சாப்பிட முடியாம இருக்கிறேன், எனக்கு வியாதி என்னை உட்கொண்டிருக்கிறது, எலும்பு ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம் பிரச்சனையா இருக்குது, நான் என்ன பண்றதே தெரியல, டாக்டருங்க நேரத்தை குடிச்சிட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, சில நேரங்கள் எனக்கு மூச்சு இழுத்து இழுத்து வர மாதிரி இருக்குது, நினைக்கிற மத்திய கத்தை அதிசயத்தை செய்ய முடியாம ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ய சப்பா, வாழ்த்து வண்ணர்த்தும் இயேசு பிதாவே அவன் கத்தை நடத்துவாராக. எங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க, கத்தை உணர்வு கொடுப்பாராக. நன்றி.